இதான் அந்த இடம். இதோ பாருங்க, அந்த ஜன்னலோட கிளாஸில் அந்த எலக்ட்ரிக் போலோட ரிஃப்ளெக்ஷன் வருது பாருங்க. அசோக்கோட ஃபோட்டோகிராஃபில் தெரிஞ்சது அதே மாதிரி. ரெடி வேண்டாம். உள்ள யாருமே இல்லையே. இத்தனை பெட்டா? இது எந்த இடம்? யாரும் அசையாதீங்க. யாராவது அசைஞ்சிங்க இந்த ஆளை ஷூட் பண்ணிடுவேன். ஏய் யாரா நீ? என்ன விடு. சொன்னது காதல விழல. கண்ணை கீழே போடுங்க. இவனை கொன்னுடுவேன். வேண்டாம். சரி, நான் கண்ணை கீழே போட்டுறேன். கன் கீழே வைங்க. எங்கடா ஓடுற? ரொம்ப ஓடிட்ட. என்னோட வேஷத்தை கலைங்க. யார் நீ? யார் நீ? நான் ஒன்றும் கொள்ளைக்காரன் கிடையாது. என் பேரு காஞ்சா. நான் அசோகை தேடிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எப்படி? அசோக் எதுக்காக தேடிட்டு இருக்க? நான் ஒரு பிரைவேட் உளவாளி. குமார் குடும்பத்தினுடைய வாரிசு கௌதம் என்னை தேடுறதுக்கு அனுப்பினாரு. ஓ, அந்த குமார் குடும்பமா? ஷேர்கேட்டில் ரொம்ப பணக்காரங்க. ஆமாம். ஆனால் ஏன் மிஸ்டர் கௌதம் அசோக்கை ஏன் தேடுறாரு? அது எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த அசோக் கிட்ட போய் சேர்றதுக்கு மிஸ்டர் கௌதமை போய் சந்திக்கணும். வாங்க. சொல்லுங்கள் சார். மிஸ்டர் கௌதமை பார்க்கணும் சார். நீங்கள்? நாங்கள் சிஐடிஸ். சிஐடி? அதுவும் என் வீட்டில்? ஆமாம், நாங்கள் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கோம். அவனோட பேர் அசோக். அவனை நீங்களும் தேடிட்டு இருக்கீங்க. அசோக் கிட்ட ஒரு பழைய கணக்கை தீர்த்துக்கணும். உங்களுக்கு அசோக்கை எப்படி தெரியும்? அவன் என் கம்பெனியில் வேலை பார்த்தான். உங்கள் கம்பெனி இல்லையா? ஆமாம், ஒரு நம்பிக்கைக்குரிய அசிஸ்டன்ட் மேனேஜரா. அப்புறம் உங்கள் நம்பிக்கை உடச்சிட்டானா அவன்? நீங்கள் சரியாக சொன்னீங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் பொய்யான சர்டிஃபிகேட்டை காமிச்சு எங்ககிட்ட வேலை வாங்கினான்னு. ஆக்சுவலி அவன் ஒரு திருடன். தவறான நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு தான் அவன் இங்கே வந்தான். என்ன உங்ககிட்ட என்ன திருடன் நினச்சான்? அது தெரியாது சார். ஆனால் அவன் ஒரு திறமையான திருடன். அவனை கையும் களவுமா பிடிக்கலான்னு நினச்சோம், ஆனால் முடியலை. அவன் என்ன பண்ணான்? அவன் ராத்திரி டைமில் நிறைய நேரம் ஓவர் டைம் செய்வான். இது அவன் தொழிலில் காட்டுற பக்தின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அவன் என்னுடைய ஆஃபீஸில் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணுறான்னு. அவன் லாக்கருக்குள்ளே போவான். யாருக்குமே அனுமதி இல்லாத அந்த இடத்துக்குள்ளே அவன் போயிடுவான். அதாவது நிர்வாகத்துறை, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். இல்லை மிஸ்டர் கௌதம், அசோக் செஞ்சது சின்ன திருட்டுலாம் கிடையாது. நாங்கள் அவனை தேடிட்டு இருக்கோம். கொலை மாதிரி பயங்கரமான குற்றத்துக்காக நாங்கள் அவனோட கேபினை செக் பண்ணணும். தாராளமாக சார், உங்கள் விருப்பம். வாங்க சார். என்ன வேணும்? எனக்கு 2 இந்த பிஸ்கட் கொடுங்க. அப்புறம் 1 இது, அப்புறம் இன்னொன்று இது. சாரி, அது இவங்களை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், இவங்களை நான் பார்க்கல. ஓகே, தேங்க்யூ வெரி மச். கிளம்பு. எங்கே போனாலும் சாப்பாடு பற்றி யோசிக்கிறேன். அட அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம். இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார், நான் தான் இவங்களை அடிக்கடி ஹோட்டல்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுவேன். ஒவ்வொரு தடவையும் மீட்டருக்கு அதிகமாக பணம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களாம் இப்போ எங்கே சார் இருக்காங்க? அவங்க எதுக்காக இங்கே வருவாங்க? கப்பல்லேருந்து வர பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வருவாங்க சார். அண்ணா, இது ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு. இது ஒன்றும் ஹார்பர் கிடையாது. ஐயா அண்ணா, இங்கே ட்ரக்கில் பொருள்லாம் வரும். அவங்க அதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது நீ தான் அவங்க பொருளை எடுத்துகிட்டு போவியா? இல்லை சார், குதிரை முதுகில் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. குதிரை முதுகில் எதுக்கு சார்? அதெல்லாம் அவங்க பொருளுங்க, அவங்க விருப்பம். நான் எப்படி அதை அவங்கக்கிட்ட கேட்குறது? பெரிய ஆளுங்களா சார். யாரோட குதிரையில்? அதோ அங்கே இருக்காரு பாருங்க, ஜத்தீன். அவரா? ஆமாம் சார். ஓகே, தேங்க்யூ. நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஹலோ பிரதர், ஃபோனை வைக்கிறீங்களா? குதிரைக்காரர் நீங்கள் தானே? ஆமாம், நான் தான். சரி, நாங்கள் சிஐடிஸ். இந்த ஃபோட்டோ கொஞ்சம் காட்டு.
இந்த ஆரவ் வினோத் அப்புறம் இவங்களோட பொருளை நீ குதிரையில் எடுத்துகிட்டு போவல? ஆமாம் சார். என்ன மாதிரியான பொருட்கள்? சார் அந்த பொருள்லாம் பேக்கில் வரும். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதில் என்ன இருக்குன்னு கூட கேட்கல அதானே? பண்ணல சார். அந்த பொருளை எங்கே எடுத்துகிட்டு போவ? சார் அது ஹோட்டல் ப்ளூ டைமண்ட் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி பக்கம். ஹோட்டலுக்கு பின்னாடி பக்கமா? அப்போது ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் ஏதோ ஒன்று நடக்குது. பின்னாடி வழியாக இந்த பொருளை எல்லாத்தையும் கடத்துகிறாங்க. சார் அதில் என்ன இருக்கும் சார்? அதை தான் கண்டுபிடிக்கணும் பங்கஜ். இந்த கேஸோட அடுத்த மூவ் ஹோட்டல் ப்ளூ டைமண்டில் இருக்கு. இதே அசோக் கேபின். மேனேஜர் சார். சொல்லுங்கள் சார். இந்த அசோக் நாள் முழுக்க உங்க கூட வேலை பார்த்துருக்காரு. அவரை பற்றி ஏதாவது முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தோ இல்லை ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனை யாராவது பார்க்க வர்றது இல்லை அவன் யாரையாவது பார்க்க போகிறது, அதை பற்றி? சார் ஆஃபீஸ் டைமில் இவரை பார்க்க யாரும் வர மாட்டாங்க, இவரும் யாரையும் பார்க்க போக மாட்டார். ஆனால் எப்போவும் அவர் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் யார்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நீங்கள் அவர்கிட்ட எதுவும் கேட்கலையா? சார் அவர்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் அவர் கௌதம் சாருடைய எம்ப்ளாயி, அதனால் அவருக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால் நானும் இக்னோர் பண்ணிட்டேன். வேற ஏதாவது? அவர் ஆஃபீஸுக்கு எல்லாரோட முன்னாடி வருவார். அப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறமும் வேலை செய்யணும்னு உள்ளே இருப்பார். சாரோட பிஏ கிட்ட பணத்தாசை காமிச்சு எல்லா தகவலையும் வாங்கிடுவார். இந்த விஷயம் தெரிஞ்சது கூட அவர் போனதுக்கப்புறம் தான். சார் பிஏவை கூட வேலையை விட்டு எடுத்துட்டாரு. சார் அசோக் ஃபோல்டர் பாஸ்வேர்டு கேட்குது சார். பாஸ்வேர்டு அசோக்குக்கு தான் தெரியும். அப்படின்னா அசோக்குன்னே போட்டு பாருங்க. இல்லை சார். சார் அசோக்கோட ஒய்ஃப் பேர் கொய்னா. ட்ரை பண்ணிட்டா? ட்ரை பண்ணுங்க. இது கூட இல்லை சார். சார் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டர் லாக் ஆகிடும். ஹைனா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஓப்பன் ஆயிடுச்சு சார். அட இதில் நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. 15-20 வருஷம் பழைய ஃபைல்ஸ். இவ்வளோ பழைய ஃபைல்ஸா? இவ்வளோ பழைய ஃபைல்ஸ் அசோக் எதுக்கு தேவைப்பட்டுச்சு? அசோக் இந்த ஃபைல்ஸை கூட பார்க்குறான்ற விஷயம் எனக்கு தெரியாது சார். இந்த ஃபைல்ஸ் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. இதை பற்றியும் எனக்கு தெரியாது சார். உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெடி இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு காப்பி எடுங்க. இந்த ஃபைல்ஸில் அசோக் என்ன தேடிட்டு இருந்தான்னு கண்டுபிடிப்போம். சார் சார் இது பாருங்க. அதே பொம்மைங்களா? இந்த பொம்மைங்களை அவங்க கூட எடுத்துட்டு வாங்க. கண்டுபிடிச்சாகணும் இந்த அசோக்கும் இந்த பொம்மைங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு. லாவண்யா மேடம் நீங்கள் ஓகே தானே? ஆமாம் சார், இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கோம். ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அவன் வருவான்னு உங்களுக்கு தோணுதா சார்? வருவான் நிக்கில், கண்டிப்பாக வருவான். எது எப்படி இருந்தாலும் அவனோட அடுத்த குறி லாவண்யா தான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோதான். கிளம்புங்க. லாவண்யா 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 நீங்கள் எங்கே இருக்கீங்க? லாவண்யா லாவண்யா அவன் என்னை கொண்டுடுவான். அவன் என்னை கொண்டுடுவான். அவன் அவன் என்னை கொண்டுடுவான். யார் உங்களை கொண்டுடுவா? அது அவன் அவன் சரி சரி, நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. நாங்கள் இருக்கோம்ல, உங்களுக்கு எதுவும் ஆகாது. எங்கள் கூட எந்திரிச்சு வாங்க. மாட்டேன், நான் வரமாட்டேன்.
நான் வரமாட்டேன். நான் இங்க நல்லதா இருக்கேன். நான் வரமாட்டேன். உங்களுக்கு எதுவும் ஆகாது. ட்ரஸ்ட் மீ, நாங்கள் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். ப்ளீஸ் வாங்க வாங்க, பயப்படாதீங்க, வாங்க. வாங்க வாங்க வாங்க. பயப்படாதீங்க, வாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு எதுவும் ஆகாது. நிக்கில், கவர் அப். வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க, யார் அது? அவன் எங்க இருந்தான்? எனக்கு தெரியாது சார். நான் அவனை பார்க்கல. சரி நிக்கில், நீ இவங்க கூட வேறு. நான் உள்ள போய் பார்க்குறேன். ஜாக்கிரதையா இருங்க சார். எதுவும் புரியல சார். எங்க குடும்பத்தை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாங்க யாருக்கும் எந்த பாவமும் செய்யல சார். அவனுக்கு என்னதான் தேவை? எதுக்காக ஒவ்வொருத்தரா எங்க எல்லாரையும் கொல்றான்? இங்க பாருங்க, இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறோம். தயவு செஞ்சு பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நாங்கள் இருக்கோம்ல, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன், ஓகே? ஏய் ஏய், அபி நீயா? ஆமா, நான் தான். இப்போ நீயும் சாகணும் லாவண்யா. என்ன விடு. இங்க பாரு அபய், நீ லாவண்யாவை எதுவும் பண்ணக்கூடாது. ஒழுங்கா கண்ணை கீழே வச்சிரு. முடியாது முடியாது, நான் இவளை கொல்ல போறேன். லாவண்யாவை எதுவும் பண்ணாத, அவங்கள எதுவும் பண்ணாத. நான் இவளை கொன்னுடுவேன். கண்ணை கீழே வைங்க. அவங்கள எதுவும் பண்ணாத. கண்ணை கீழே வைங்க. சொல்றதை கேளுங்க, கீழே வைங்க. சரி சரி, கண்ணை கீழே வச்சிடுறோம். அவ்வளோதான், உன்னோட ஆட்டம் அதிகமாயிடுச்சு. இதோட உன் விளையாட்டு முடிஞ்சது. சொல்லு, எதுக்கு லாவண்யாவை கொல்லணும்னு நினைக்கிறேன்? சார், நான் உயிரோடு இருக்கணும்னா நான் கண்டிப்பாக லாவண்யாவை கொலை பண்ணி ஆகணும் சார். இங்க பாரு, நீ உயிரோடு இருக்க போறியோ சாக போறியோ, இப்போ நீ எங்ககிட்ட இருக்க. இப்போ நீ உண்மையை சொன்னா உன்னால் தப்பிக்க முடியும். அதனால சொல்லு, இந்த விளையாட்டை விளையாடுறது யாரு? சொல்லு. எனக்கு தெரியாது சார். என்ன அவங்க மிரட்ட மட்டும்தான் செஞ்சாங்க. நீ உயிரோடு இருக்கணும்னா லாவண்யாவை கொல்லணும்னு சொன்னாங்க. அதனால தான் அவங்க 2 பேரையும் நீ கொன்னியா? யாரோ ஒருத்தன் உன்னை மிரட்டினதுக்காக? இல்லை சார், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் என்னென்னா, எங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்க. நான் கண் முழிச்சப்போ நான் என் உயிரை காப்பாற்றிக்கிட்டு அங்கேருந்து ஓடிட்டேன். இங்கே பாரு, போய் சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கதை சொல்கிறத நிறுத்திட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லு. சொல்லு. என்னை நம்புங்க சார், நான் சொல்கிறது உண்மை. நான் அங்கேருந்து ஓடினேன். நான் திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன். நான் கண்ணை திறந்து பார்த்தப்போ நான் ஒரு குடோனில் இருந்தேன் சார். அந்த இருட்டில் இருந்த அந்த ஆள் நான் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் கொலை பண்ணிட்டு தான் சொன்னான் சார். இப்போது நான் அவன் சொல்கிறத கேட்கலன்னா என்னை சிஐடி கிட்ட ஒப்படைச்சிருவேன். அவன் என்னை மிரட்டினான் சார். அப்போ அவன் சொன்னதை நீ நம்பிட்டியா? எனக்கு அதை தவிர வேறு வழி தெரியல சார். நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க என்கிட்ட வேறு எந்த ஆதாரமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நடந்த எதுவும் ஞாபகம் இல்லை. என்னால் வேறு என்ன பண்ண முடியும் சார்? உனக்கு வேறு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், அவங்க 2 பேரும், லக்ஷும் கபீரும், ஏதோ குடுக்கல் வாங்கலை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எந்த குடுக்கல் வாங்கலை பற்றி பேசுனாங்கன்னு நீ அவங்க கிட்ட கேட்கலையா? நான் கேட்டேன் சார். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம்னு சொன்னாங்க. தனிப்பட்ட விஷயமா? கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கு. ஆமாம் சார், அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று இருக்குது சார். அவங்க ஏதோ ஹோட்டலை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஹோட்டல் ப்ளூ டைமண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களா என்ன? ஆமாம் சார், அதான் தான் சார் இருக்கும். ஹோட்டல் ப்ளூ டைமண்ட். தயங்க உள்ளே இருக்கார் சார். அபிஜித், நீயா? நீ எங்க இருந்த? நான் வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன். உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். கொஞ்சம் உள்ளவா. அபிஜித், இந்த ஷே கூட இருக்கிற அந்த ஆள் யாரு? இவரு அது வந்து ஸ்ரேயாவோட கசின்பா. கசினா? ஆனா இவர் இங்க என்ன பண்றாரு?
அவர் இங்கே சுற்றி பார்க்க வந்திருக்கலாம். அப்படியே ஸ்ரேயாவை பார்த்துருப்பாரு. அதான் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. இவங்களாம் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேலை பார்க்குறாங்களா இல்லையா? ஹலோ, அட, இந்த பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்க போறீங்களா இல்லைன்னா ஏதாவது கண்டுபிடிக்க போறீங்களா? அசோக்கும் இந்த பொம்மைக்கு என்ன சம்மந்தம்? சார், ஷேர்கட்டில் ஒரு பெரிய நடமாடும் ரோபோட் சுற்றிக்கிட்டு இருக்கு சார். அதில் பாம்பு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சார், இவங்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க சார். சார், மாடர்ன் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார். அதனால தான் ரோபோட்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். ஸ்ரேயா ஸ்ரேயா வந்துட்டீங்களா? ஹோட்டலுக்கு குதிரையில் பொருட்கள்லாம் வருதுல்ல, அதை பற்றி என்கொயரி பண்ணீங்களா? ஆமாம் சார், ரெசார்ட்டோட கிச்சனுக்கு ஒவ்வொரு நாள் விட்டு குதிரையில் மளிகை பொருட்களை கட்டி எடுத்துட்டு வருவாங்களாம் சார். அப்படியா? அப்படின்னா கிச்சனில் ஏதோ சட்ட விரோதமான ஒரு பொருளை டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணுறாங்க. இதில் ஹோட்டல்காரங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். ஹலோ, ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். அபியே ஜான்புரா ரயில்வே லைனுக்கு பக்கத்துல ஒரு வேர் ஹவுஸ்ல வச்சிருந்தாங்களாம். ஜான்புரா ரயில்வே லைன் பக்கத்துல வேர் ஹவுஸ். ஹலோ சச்சின். வெல்கம் சார், உங்களை வரவேற்கிறோம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரமோத், நாங்கள் ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஓகே சார். 1 2 3 1 2 3 சாவி கொடு. வெயிட்டர். எஸ் சார். சாரோட பெட்டியை ரூமில் கொண்டு போய் ஓகே சார். தேங்க்யூ. வெல்கம் சார். சார், நீங்கள் இங்கே ஹனிமூனுக்கு வந்திருக்கீங்களா? இல்லை. அப்படின்னா நீ ஒரு வேலை பண்ண, நீ ரூம் சாவி கொடு, நானே என் பெட்டியை தூக்கிட்டு போகிறேன். சரியா? தேங்க்யூ. இது உன்னோட டர்ன் தான் கல்லு. இன்னைக்கு நீ எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணுறியோ அது நீ தோக்கிறதுக்கான ரெக்கார்டாக மாறிடும். பாஸ் தான் ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் விளாடுங்க. ஹலோ, சொல்லுங்கள் பாஸ். லாவண்யா தப்பிச்சிட்டா. அபய சிஐடி பிடிச்சிட்டாங்க. சீக்கிரமாக இடத்த காலி பண்ணுங்க. அப்போது லாவண்யாவை என்ன சார் பண்ணுறது? வாய்ப்பு கிடைச்சா மேலே அனுப்பிடு. ஓகே பாஸ். டேய், சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புங்கடா. என்னாச்சு? அது என்னன்னா சிஐடி வந்துட்டாங்க. கழுத்து வெடிக்குது. கையை எடு விடுன்றல. ஏய், கையை எடுன்றல. அசஞ்சனா, வாயிலிய சுட்டுடுவேண்டா. நிறுத்து. லேசா அசஞ்சா கூட நாங்கள் ஷூட் பண்ணிடுவோம். வா. சொல்லுங்க, உங்க பாஸ் யாரு? தெரியாது. இப்படியெல்லாம் கேட்டால் சொல்ல மாட்டீங்க. உன் பாஸ் பேரு சொல்லு. சொல்லு. வேணாம் சார், ஷூட் பண்ணுறாதீங்க. போராதான் எங்கள் பாஸ். பூரா, லாவண்யாவோட அசிஸ்டன்ட். ஆமாம் சார். ஆனால் இந்த பூரா பாஸை எதுக்கு கொல்ல நினைக்கிறான்? மும்பையிலேருந்து ஷேர்கர் வரைக்கும் ஒருவேளை எல்லா கடத்தலுக்கும் இந்த போரா தான் காரணமானவனாக இருப்பானோ? இருக்கலாம் கவின். நம்ம அந்த பூராவை போய் பார்த்தாகணும். மளிகை பொருட்களோட அந்த பொருட்களையும் கடத்திருக்காங்க. நமக்கு என்ன தேவையோ அது இங்கே இந்த கிச்சனில் தான் கிடைக்கும். சார், இதை பாருங்க.
இதில் அரிசி மட்டும்தான் இருக்கு. இதில் எதுவுமே இல்லை. சார் சார் கிச்சன் மொத்தமும் தேடி பார்த்தாச்சு. இங்கே எதுவுமே நம்ம கைக்கு கிடைக்கல. ஐ திங்க் நாம் இங்கேருந்து போய் ஆகணும், இல்லாட்டி யாராவது வந்துடுவாங்க. ஓகே. இந்த சத்தம் எங்கேருந்து வருது? சார் இங்கேருந்து வருது. ஓ, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ரகசிய வழி இருக்கா? சார் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரகசிய அறையா? அரிசி மூட்டைகளோட சேர்த்து இந்த பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 பேரையும் இங்கே தான் எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காங்க. தேடி பார்ப்போம். சார் இதை பாருங்க. இந்த வயர்ஸ், இந்த ஆயுதங்கள், மெஷின்ஸ், இதெல்லாம் எதுக்கு? அப்புறம் இந்த பாக்ஸில் RDX இருக்கு. RDXா? அதுவும் இவ்வளவு? அப்படின்னா அவங்க 3 பேரும் இங்கேருந்து பாம் தயாரிச்சிட்டு இருந்தாங்களா? ஆமாம் ஸ்ரேயா. அப்புறம் ஒரு பாம் கிடையாது, இத்தனை பாம். இதை பெருசாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. எதுவும் புரியல சார். இதெல்லாம் செய்யறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதை தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். கதவு தானாவை எப்படி மூடிச்சு? சார் அங்க பாருங்க, கேமரா. யாரோ நம்மளை கண்காணிச்சிட்டு இருந்திருக்காங்க. கதவை தரங்க, கதவை தரங்க. ஓ நோ. கதவை தரங்க. தரங்க. ஸ்ரேயா உனக்கு ஒன்றும் இல்லை? இல்லை சார், எனக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் சிஐடிஸ் உங்ககிட்ட பேசியிருந்தோம்ல? ஆமாம் சார். மிஸ்டர் பிரமோதா அவங்க ஒய்ஃப் ரூமில் இருக்காங்களா? இல்லை சார், நான் தான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேனே, காலையிலேருந்து அவங்க 2 பேரும் அவங்க ரூமில் கிடையாது. அப்போ உங்கள் ஹோட்டலில் இருந்தவங்க எப்படி திடீர்னு காணாமல் போனாங்க? சார் அவங்க எங்கே போனாங்கன்னு நான் எப்படி சார் சொல்ல முடியும்? கண்டிப்பாக உங்கள் ஹோட்டலில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. விக்ரம், கிச்சனை செக் பண்ணி பாருங்கள். மேனேஜர் எங்கே இருக்காரு? என்ன விஷயம் சார்? ஏன் கோவப்படுறீங்க? எங்கள் 2 சிஐடி ஆஃபீஸர் உங்கள் ஹோட்டலில் இருந்து காணாமல் போயிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. சிஐடி ஆஃபீஸர்ஸ்? நீங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரமோதை பற்றி பேசுகிறீங்களா? இங்கே பாரு, ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத, அப்புறம் உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். மன்னிக்கணும் சார், நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம். உங்கள் கிச்சனில் சட்டவிரோதமான பொருட்களை கடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி திடீர்னு ஆளுங்க உங்கள் ஹோட்டலில் இருந்து காணாமல் போகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதை பாருங்கள் சார், ஆக்சுவலாக நாங்கள் சொல்லக்கூடாது தான். நீங்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எங்கள் மேலே பழி சுமத்த முடியாது. சார், கிச்சனில் எதுவும் கிடைக்கல. இந்த டைரி உங்களோட தான்? ஆமாம் சார், என்னுடைய டைரி தான். ஒரு நிமிஷம், அதை கொடுங்க. கொடுங்க. என்னாச்சு சார்? ஐயோ சார், இதில் எதுவும் கிடையாது. இது இந்த அடையாளம் இருக்குல்ல,
இதே அடையாளம் மார்க்கெட்டில் ஒரு ரவுடி எங்கள் ஆட்களை தாக்கும்போது நாங்கள் பார்த்தோம். அட சார், இது தற்செயலாக கூட இருக்கலாம்ல சார்? தற்செயலாக இருக்கலாம். இதோட உன்னோட ட்ராமா முடிஞ்சது. உண்மையை சொல்லு, இல்லைனா இதே தற்செயலால் நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும், அதுவும் வாழ்நாள் முழுக்க. சொல்லு. சார் 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 அது வந்து கிச்சனுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது சார். அங்கே தான் அவங்க சிஐடி ஆட்கள் இருக்காங்க. அந்த ரூமை காட்டு. இந்த ரூம் தான் சார். தயா சாரும் ஸ்ரேயாவும் எங்கே போனாங்கன்னு தெரியல சார். கொஞ்ச நேரம் முன்னாடி இங்கே தான் இருந்தாங்க சார். இங்கே பாருங்க, இது தயா சாரோட ஷூ அடையாளம் சார். தயா சார் இந்த கதவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சிஐடி காரங்களோட உயிரோட விளையாடினா என்ன விளைவு ஏற்படுன்னு உனக்கு தெரியல நிக்கேல். இவனை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு, இல்லைன்னா சொல்கிறதுக்கு நீ இருக்க மாட்டேன். சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். ப்ளீஸ் ஷூட் பண்ணாதீங்க. சொல்லு. என்கிட்ட சொன்னாங்க, இந்த இடத்துல நீ ஹோட்டலில் நடத்து, இங்கே நடக்கிறது நடக்கட்டும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது சார். நிக்கில், இந்த ரூமை நல்லா செக் பண்ணி பாருங்க. சார், ஹோட்டலோட ரகசிய ரூமை கண்டுபிடிச்சாச்சு. எஸ் சார். ஆனால் ஸ்ரேயாவை பற்றியும் தயா சாரை பற்றியும் எதுவும் தெரியல. எந்த ஆதாரமும் இல்லை சார். எதுவும் புரிய மாட்டேங்குது சார். நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாம் தயாரிக்கிறாங்க. பாம். அந்த பொம்மைகளுக்குள்ள பாம்பை ஃபிட் பண்ணுறாங்க. பாமா? ஒரு பாம்பு இல்லை, அந்த 3 பேர் சேர்ந்து கடத்தின பொருட்களில் பயங்கரமான பாம்பை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களோட நோக்கம் என்ன சார்? கண்டுபிடிங்க, அதுக்கான பதில் அங்கே தான் இருக்கும். சார். நிக்கில், ஏதாவது தடையும் ஏதாவது பற்றி தெரிஞ்சுதா? சார், எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் எந்த ஒரு தடையமும் கிடைக்கல. ஏதாவது ஒன்று இருக்கணும் நிக்கில், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கணும். ஏதாவது ஒரு தடையும் இருந்தே தீரணும். இந்த வரைபடம் எதோடது? இந்த இடத்தோடது கிடையாது. ஒருவேளை இது அந்த இடத்தோட வரைபடமா? அந்த இடத்துல தான் இந்த பிளான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்களா? ஆனால் அந்த இடம் எதுவாக இருக்கும்? அந்த பொம்மைகளில் பாம்பு இருந்துச்சுன்னு நமக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. அந்த விஷயத்தில் அசோக்கும் சம்மந்தப்பட்டிருக்கான். அப்புறம் இந்த அசோக் குமார் சாரோட ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுருக்கான். ஒருவேளை இது குமாரோட இடமா இருக்குமோ? இந்த வரைபடத்தோட 3வது பாகம் மேட்ச் ஆகலை, எதுலேயுமே மேட்ச் ஆகலை. இது ஃபேக்ட்ரி, அப்புறம் இது வீடு. ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச இடத்துக்கு நாம் கண்டிப்பாக சீக்கிரம் போய் ஆகணும். குமார் சாரோட வீடு, அப்புறம் அவரோட ஃபேக்ட்ரி. பயப்படாத, நாங்கள் சிஐடிஸ். யார் அது? யார் இந்த மாதிரி பண்ணது? சார், சில பேர் கன்ஸை கொண்டு வந்தாங்க சார். அப்புறம் திடீர்னு ஷூட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க சார். நான் ஏதாவது பண்ணலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே என்ன சுட்டுட்டாங்க சார். கௌதம் சார் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கே இருக்காங்க? கௌதம் சாரையும் அவரோட குடும்பத்தை ஆளுங்கையும் அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க சார். அவங்கள உனக்கு யாரையாவது தெரியுமா? இல்லை சார், எல்லாரும் முகமூடி போட்டுட்டு இருந்தாங்க சார். எங்க கொண்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல சார். என்ன? ஓகே ஓகே. என்னாச்சு நிக்கில்? சார், குமார் சாரோட ஃபேக்ட்ரியில் யாரோ பாம்பு வச்சுருக்காங்க சார். என்ன? இப்போ இங்கேயும் ஆபத்து இருக்குது சார். வாங்க சீக்கிரமாக புறப்படுவோம். வாங்க.
சீக்கிரம் சீக்கிரம் இங்கிறது கிளம்புங்க. அப்படின்னா கௌதம் சாரும் அவரோட குடும்பமும் இப்போ ஆபத்தில் இருக்காங்க. ஆமாம் நிக்கில், நாம் அவங்கள சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும். ஆனால் எங்கே? ஹலோ, இன்னொரு விஷயம் கிடச்சிருக்கு சார். அசோக் திருடின ஃபைலில் வேறு எதுவும் இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி பழைய இன்சூரன்ஸ் ஃபைல்ஸ். அது எந்த விஷயத்துக்காக? விஷயம் என்னென்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி குமார் சாரோட ஃபேக்ட்ரியில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. சந்தேகம் என்னென்னா, இது ஆக்சிடென்ட் கிடையாது, அது ஒரு பிளான். அப்படின்னா குமார் சாருக்கு இப்போ நடக்கிற இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் காரணம் அவரோட பழைய ஃபேக்ட்ரியில் நடந்த அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் தானா? அதில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த பழைய ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது? வில்லு ஏரியாவில். இந்த சிஐடிக்காரங்களை நான் ஏன் கையால் மேல் லோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். என்னை கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்கல்ல? இன்னையோட குமார் ஃபேமிலியோட சேர்த்து இந்த பழைய ஃபேக்ட்ரியும் சாம்பலாக போகுது. வெள்ளம் வந்துச்சுன்னா அவங்க நகரத்து பக்கம் ஓடுவாங்க. ஆனால் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அழைப்பு வந்துட்டா அவங்க சிஐடி மேலே கை வைக்க பார்ப்பாங்க. உன்னால் எனக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டுடுச்சு ஆஃபீஸர். இதுக்கு மேலே என்னால் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நிறுத்துங்க. தூரு பிடிச்ச துரும்புகள் இன்னும் பாக்கி இருக்கு ஆபீசர். அப்போ இதெல்லாம் உன்னோட விளையாட்டு தானா? ஜோக்கா? இன்னும் விளையாட்டு ஆரம்பமாகவே இல்ல. நீ உன் தம்பிங்களையே கொன்னு இருக்க. நான் யார வேணாலும் கொல்லுவேன். யாரெல்லாம் எனக்கும் என் பிளானுக்கும் தடையா வராங்களோ அவங்கள. அது என் தம்பியா இருந்தாலும் சரி, இல்ல உங்களை மாதிரி சிஐடி ஆபீசரா இருந்தாலும் சரி. என் தம்பிங்களுக்கு என்னுடைய பிளானை பத்தி தெரிஞ்சு போச்சு. அதாவது நான் இந்த குமார் குடும்பத்தை அழிக்கணும், கொல்லணும் நான் நினைச்சது தெரிஞ்சு போச்சு. ஆனா இவங்களை எதுக்காக கொல்ல நினைக்கிற நீ? இவங்களோட அப்பா தாத்தா என்னுடைய அப்பாவை, அதாவது இந்த ஃபேக்டரியோட மேனேஜரை எரிச்சு கொன்னுட்டாங்க.
இவங்களே வேணுமே அவங்களுடைய பழைய ஃபேக்டரியை எரிச்சு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா என்ன அனாதை ஆக்கிட்டாங்க. ஒருவேளை உண்மை வேற ஏதாவது இருந்து நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா? இல்ல, நான் ஒன்றும் தப்பா எதையும் கேள்விப்படல. நான் அசோக் மூலமா உண்மைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நீ போராவை கொன்ன எதுக்காகன்னா அவன் உன் பாதையில குறுக்க வந்தானு. ஆமா, நான் அவனை எதுக்காக கொன்னேன்னா ஏன்னா அவன் என் தம்பிங்களோட கைடை கொன்னுட்டான். அவங்கள நான் ஹையர் பண்ணியிருந்தேன். என் தம்பிங்களை கொல்றதுக்காக அவங்கள ஹையர் பண்ணியிருந்தேன். ஆனா சிஐடிக்காரங்க நீங்க வந்துட்டீங்க. நடுவுல தடையா வர்ற புத்தி உங்களை விட்டு போகலல்ல. அபையோட கையால என்ன கொல்ல வச்சு அவன் என்ன பழிவாங்க நினைச்சான். ஏன்னா நான் அவனுடைய நிலத்துல சட்ட விரோதமான முறையில ஹோட்டலை உருவாக்கி வச்சிருந்தேன். இல்லை லாவண்யா, துரு பிடிச்ச துரும்பு இன்னும் பாக்கி இருக்கு. ஓ, அப்ப நீங்களும் சாகறதுக்கு இங்க வந்துட்டீங்களா? தெரியுமா அந்த 2 ட்ரம்ஸ்ல என்ன இருக்குன்னு? அந்த 2 ட்ரம்ஸ்லயும் RDX நிறைஞ்சிருக்கு. RDX. அப்புறம் அதுக்கு மேல நான் பாம்பை ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க ஒரு ட்ரிகரை அழுத்தினா அப்புறம் அங்க பாம். இங்க பாரு, எங்களை மன்னிச்சிடு. ஜஸ்ட் ஷட் அப். பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? நாம எல்லாருமே செத்துருவோம். யூ வாண்ட் டு see? உன்னோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. நிறைய ட்ராப்பை வச்சிருந்த, ஆனா அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அது எல்லாமே இப்போ சிஐடி கையில இருக்கு. போதும் போதும் போதும், ரொம்ப துள்ளிட்ட. கிளம்பு, போறப்பட. விடு, ஜஸ்ட் லீவ். விடு.